Hi friends, welcome to Diya Samayal. Hi friends, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா ரொம்ப டேஸ்டான சென்னா மசாலா. இது சப்பாத்தி, பூரி, புலாவ் எல்லாம் வெரைட்டி ரைஸ்க்கு ஒரு நல்ல சைட் டிஷ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு நட்சத்திரப்பூ, 4 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி. இந்த சோம்பு சீரகம்லாம் நல்லா பொரியட்டும். சோம்பும் சீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், 6 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி மாறும் தெரியுங்களா, அந்த அளவுக்கு வதக்கினா போதும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதை சேர்த்துப்போம். இதை நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக உப்பு, இந்த தக்காளி அப்போ தான் சீக்கிரமாக வேகும். உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வைப்போம். மூடி திறந்து பார்ப்போம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துப்போம். கொத்தமல்லி சேர்த்து 2 கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணுங்கள். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. கடாய் நல்லா சூடாயிடுச்சு. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை இதில் சேர்த்துப்போம். மிக்சியை அலசி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. 2 நிமிஷம் இந்த மசாலா இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். 2 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிட்டோம். இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் தனியா பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, சீரகப்பொடி 1/4 ஸ்பூன். இப்போ இதை நல்லா கலரி விடுவோம். நல்லா கிளறி விட்டாச்சு. 200 கிராம் வெள்ளை மூக்கடலையை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு கையில் நசுக்குனா இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. மூக்கடலை வேக வச்ச தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதில் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக விடலாம். இப்போ மூடி திறந்து பார்ப்போம். எண்ணெய்லாம் மேலே நல்லா பிரித்து வந்திருக்கு. இதை நல்லா கிளறி விடலாம். நல்லா கிளறி விட்டு இப்போ இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு நல்லா கிளறி விடுங்க. கடைசியாக கரம் மசாலாவும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க, அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம்
லோ ஃப்ளேமில் இது நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக கொஞ்சம் பட்டர், கொஞ்சம் கொத்தமல்லியை லைட்டாக அப்படி தூவி விடுங்க. ரொம்ப டேஸ்டான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.